தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்றைய செய்தி மாதாவின் மகிழ்ச்சி. மாதாவின் மகிழ்ச்சி என்பது கத்தோலிக்க மதத்தில் அன்னை மரியாளின் மகிழ்ச்சி பற்றிய விவாதங்கள் மற்றும் போதனைகளை குறிக்கிறது. இது குறிப்பாக குடும்ப பொறுப்பை ஏற்று இறைச்சித்தத்தை ஏற்றுக்கொண்ட மரியா மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாகவும் அன்பும் அமைதியை நிறைந்த குடும்பத்தை உருவாக்கியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் மகிழ்ச்சி என்ற சொல் அன்னை மரியாவின் மகிமைகளை விவரிக்க பயன்படுகிறது. 1. மரியாளின் குடும்ப வாழ்க்கை. அன்னை மரியாவுக்கு சூசைப்பருடன் இணைந்து குடும்ப கடமைகளை நிறைவேற்றியதில் மகிழ்ச்சி இருந்தது. 2. இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்வது. இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்வதின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை வளர்த்தது. 3. போதனைகளும் பகிர்வுகளும். மாதாவின் மகிமை பற்றி சிறப்பு பகிர்வுகள் சமூக ஊடகங்களில் உள்ளன. 4. மகிழ்ச்சியின் திருவிளக்கங்கள். சில சமயங்களில் மாதா அமிர்தானந்தமய போன்ற மதத் தலைவர்களின் போதனையிலிருந்தும் மகிழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இதன் பொறுமை, தியாகம், பணிவு மற்றும் திறந்த மனப்பான்மை போன்ற குணங்களை வலியுறுத்துகிறது. ஜெபம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கிற தேவனை பெற்றெடுத்த தாயான மாதா ஆரோக்கிய தாயினுடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறக்கட்டும். அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய சந்திப்புகளையும் தெய்வத்தாய் கண்களில் கண்டு அவர்களுக்கு அவருடைய பரிசுத்த கரங்களாலே ஆசீர்வாதத்தை வழங்க கிருபை புரிந்தருளும். தெய்வ மாதாவே, இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தாயே, இதோ இந்த வேளையில் ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களையும் உங்கள் கரங்களில் வைக்கிறேன். அவர் குடும்பங்களில் இருக்கும் பெரியோர்களையும் சிறியோர்களையும் குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கணவன் மனைவிமார்களையும் மாதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் ரட்சித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்து அருள் புரிந்தருளும். இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் இரக்கமாயிரும். அவர் தேவைகளை சந்தித்தருளும். அம்மா, உன்னை நாடி தேடி வருவர்கள் ஒருவரையும் கைவிடாமல் காப்பேன் என்று சொன்ன தாயே, இதோ இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். இதோ காணா ஒரு நீர் செய்த அற்புதத்தைப் போல இந்த வேளையில் நொடிப்பொழுதே இதோ கேட்கிற அனைத்து மக்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து அவர்கள் குடும்பங்களில் அற்புதத்தை நீர் திகழ செய்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானத்தை நிலைக்கச் செய்தருளும். தெய்வத்தாயே, ஒருவரையும் கைவிடாமல் காத்தருளும். விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கிற தேவனை பெற்றெடுத்த தாயே, இதோ ஒவ்வொரு குடும்பங்களின் மேல் உன் சமாதானத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாத கிருபை அவர்கள் மேல் விழட்டும். தெய்வத்தாயே, இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்கள் மேலும் உன் கரங்கள் பாய்ந்து அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை நீர் அருள் புரிவாராக. ஆமீன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.